ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு வச்சுங்க. இப்போ அங்கே இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பேர் கு. அவர் வந்து வேர்ல்ட்லேயே ரொம்ப ரிச்சான ஆள் தான். அப்போ அங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நியூஸில் கு வந்து இப்போ வந்து பெய்ஜிங்க்கு வரப்போகிறாரு. அவர் இங்கே வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறாராமா. அந்த பொண்ணு வேறு அவரோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆட்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கிளம்பி வந்துட்டுருக்காரு. அவ்வளோ வேகமாக கிளம்பி வராரு. சைல்ட்ஹுட் ஸ்வீட் அதை பார்த்து உடனே கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணணும்னு அவ்வளோ ஆசை இருக்கு. அப்போ ஹீரோ பற்றிலாம் இப்படி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காரு. போஸ் உங்களோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட் வந்து இந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டான லொக்கேஷன்லாம் சொல்லிட்டு இருக்கவோ நம்ம ஹீரோவோ சரி அப்போ இதுக்கு மேலே எப்படி டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு உடனே போவோம், நாளைக்கே போயிட்டு நான் அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெய்ஜிங்கில் வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. பேரண்ட்லாம் வந்து வேற ஊரில் இருக்காங்க. ஹீரோனுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, உன்னோட ஃபியான்சி வராரு, நாளைக்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவாரு, ஒழுங்காக ரெடியாரு, தாத்தா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது தான், உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீ பண்ணி தான் ஆகணும், தாத்தா பேச்சு மீறக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோனுக்கு வந்து என்ன சொல்லணுன்னே புரியல. அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் அம்மா கிட்ட அப்புறம் பேசுகிறேன்னு ஃபோன் வச்சுடுறாங்களா. அப்போ அந்த டைமில் வந்து யூன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர உள்ள வந்து ஹீரோனை பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோன் அப்போ தான் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த யூன்றவ நம்ம ஹீரோனை பார்த்து, சிஸ்டர் நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்க்கு இந்த ப்ரைஸ் வாங்கினீங்களா, இந்த அவார்டை எனக்கு இன்றைக்கி கிஃப்டாக கொடுக்குறீங்களா, இன்றைக்கி என்னோட பர்த்டே தானே, அதனால நான் ஆசைப்பட்டதை நீங்கள் தருவீங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல ஹீரோன்னு சொல்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு டிசைனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு அவார்டு வாங்கினா நீ வந்து ஈஸியாக கேட்டுட்ருக்க பர்த்டே கிஃப்டாக தரீங்களான்ட்டு, ஒழுங்காக கொடு, உனக்கு வேணா நீயே இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சு வாங்கிக்கணும்னு சொல்லி ஹீரோயின் வாங்கும்போது அவள் வேணும்ட்டே தர மாட்டேங்குதா. அது மட்டும் இல்லாமல் வேணும்ட்டே வந்து ஹீரோயின் முன்னாடியே ஹீரோயின் கஷ்டப்பட்டு வாங்கின அவார்டை வந்து கீழே போட்டு உடச்சிடுறா. அது உடையும் போது கண்ணாடி பீஸ் 2 பேர் காலையும் படுது. இந்த யூ காலில் லைட்டாக தான் படுது, நம்ம ஹீரோயின் காலில் நிறைய அதிகமாகவே பட்டுடுது, ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. அப்போ அந்த இடத்துக்கு 2 பேர் வரானுங்க. இவங்க கூட தான் நம்ம ஹீரோன் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ஹீரோன் வந்து ஊர்லேருந்து வந்த அப்புறமா இவங்க 3 பேர் ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. அப்போ உனக்கு வந்தோடனே ஹீரோனை பார்த்து, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, யூக்கு இன்னைக்கு பர்த்டே, இவ எவ்வளோ புவரான ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கா, நம்ம வீட்டில் எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா, இப்படி தான் பண்ணுவியான்னு கேட்டால் நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, டே என்னோட ட்ராஃபி உடஞ்சிருச்சு, அதுக்கு நீங்கள் என்னன்னு கேட்காம நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் அப்போ அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, அதுக்குன்ட்டு இப்படியா பேசுவேன், இது சாதாரண ட்ராஃபி தானே, அவட்ட இப்படியா போட்டு உடச்சி அவள் காலில் அடிபடுற மாதிரி செஞ்சு வச்சிருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் பர்த்டே அதுவுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கண்ணாடி போட்டிருக்கான்ல அவன் பேர் லூ யூன்ஷான். அப்புறம் பக்கத்தில் நிற்கிறவன் வந்து அவனோட பேர் வந்து கியூசி, அவனை கியூன்னு கூப்பிட்டுக்கலாம், லூ வந்து வெறும் லூனே கூப்பிட்டுக்கலாம். அப்போ அந்த இடத்துல இந்த யூ என்ன சொல்கிறான்னா, இல்லை நீங்கள் 2 பேரும் சிஸ்டரை திட்டாதீங்க, நான் தான் உங்ககிட்ட இதை கேட்டேன், அப்போ தான் கை தவறி விழுந்துச்சுன்னு சொல்லும் போது ஹீரோனா என்னம்மா நடிக்கிறாடாவா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கியூ என்ன பண்ணுறான்னா, யூ நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, இப்போ உன் காலில் ரத்த வரத்துக்கு காரணமே இந்த ஜியா தான், அவள் உன்கிட்ட சாரி கேட்டே ஆகணும், ஏன்னா இன்னைக்கு உன்னோட ஸ்பெஷல் டே, உன் பர்த்டே அதுமா அவள் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அதுக்கு அந்த லூவுமே அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் கியூ சொல்கிறதுல கரெக்டு தான், சரி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லும் போது அப்போ அந்த யூ சொல்கிறா, இல்லை வேண்டாம், எனக்காக நீங்கள் பர்த்டே பார்ட்டிலாம் ரெடி பண்ணியிருக்கீங்க, நான் எப்படி வரது, நீங்கள் எனக்காக ரெடி பண்ண பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு வேணா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவனுங்க 2 பேரும் இவட்ட நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த யூ வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு இதை பார்க்கும்போது கடுப்பாக்குது. அவளை விட அதிகமாக நம்ம ஹீரோன் காலில் வந்து ரத்தம் ஊதிட்டு இருக்கு. ஏன்னா அது ரொம்ப அதிகமாக நம்ம ஹீரோயின் காலில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் அவனுங்க அதை கூட கண்டுக்கல. அவளை பாட்டுக்கு ஸ்டேட்டாக உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினா வலிக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து இவங்க கூட சேர்ந்து சின்ன வயசில் ஃபோட்டோலாம் எடுத்துருப்பாங்களே அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இப்படி இருந்தவங்க திடீர்னு இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி நம்மளே நமக்கு மருந்து போட்டுப்போம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து நம்ம ஹீரோயின் வந்து காலில் ரொம்ப அடிப்பட்டதுனால ரத்த வர இடத்துல மருந்து போடுறதுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. அந்த டைமில் எடுத்து போடலான்னு அவங்க பார்க்கும்போது அப்போ அந்த லூவும் கியூவும் வந்துடுறாங்க. அப்போ அந்த கியூ என்ன பண்ணுறான்னா, உடனே நம்ம ஹீரோன்கள் இருக்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துடுறான். உனக்கு எதுக்கு இதெல்லாம், நான் போய் யூக்கு வந்து மருந்து போட்டு விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்துடுறான். நம்ம ஹீரோனுக்கு சொல்ல முடியல, டே என் காலில் அடிபட்டுருக்கு போடணும் அப்படின்னு கூட சொல்ல முடியல. ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கா. இந்த கியூ அவன் பாட்டுக்கு வந்து அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறான். இதில் லூ வேற, நீ ரொம்ப ஓவராக போயிட்ட, இன்னைக்கு நீ இப்படி பண்ணதில் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ கீழே வந்து மன்னிப்பு கேளு யூ கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினா, நான் எதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் என்ன பண்ணேன், நான் எந்த தப்புமே பண்ணல, அவள் தான் எல்லாத்தையும் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ அவனா மறுபடியும் 2 பேரும் வந்து திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மன்னிப்பு கூட கேட்க மாட்டல, அதுவோ அவளோட பர்த்டே அதுவுமா நீ அவளுக்கு அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது லூ ஒன்னே கியூவை பார்த்து, நீ ஏன்டா வந்துட்டா, நீ அவளுக்கு போய் மருந்து போட்டு வரலையா யூக்கு அப்படின்னு சொல்ல அப்போ கியூ சொல்கிறான், இல்லை என்னோட அசிஸ்டன்ட் வந்து இதுக்கு முன்னாடி நர்ஸாக இருந்திருக்காங்க, அதனால அவங்க மருந்து போட்டு விட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு இதை கேட்கும்போது எப்படி இருக்கும்ட்டு, எனக்கு இங்கே ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு, பார்க்க கூட மாட்டீங்களேன்ற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கூட கேர் பண்ணி பார்த்துக்கல. ஆனால் மறுபடியும் 2 பேரும் வந்து யூ கிட்ட வந்து மன்னிப்பு
இருக்கேல்ல, அவள் பர்த்டே அதுமா வந்து நீ இப்படி அவளை இன்சல்ட் பண்ணிட்ட, அவள் காலில் ரத்த வர அளவுக்கு நீ பண்ணிட்ட, ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு என்ன அவன் மேலே போறாமையா, அவள் எவ்வளோ போரான ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கா, நாங்கள் ஒரு நாள் தானே அவளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சோம், அவளோட நிலைமை தெரியாமல் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா லூ வந்து ஒரு கம்பெனியில் பிரசிடெண்ட்டாக இருக்கான். அந்த கம்பெனியில் லூக்கு செக்ரட்டரி தான் அந்த யூன்ற பொண்ணு. யூ ரொம்ப சிம்பத்தி கிரியேட் பண்ணி எப்படியும் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா. ஆனால் வந்தவ சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோனை வந்து இவங்க 2 பேர் முன்னாடி தப்பாக காட்டி இவங்க 2 பேருமே நம்ம ஹீரோனை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி நடக்க வச்சுட்டா. நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஏன்னா சின்ன வயசில் வந்து இவங்க 3 பேர் ஒன்றா இருந்திருக்காங்களா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. கீழே பார்த்தா பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வேற லெவலில் போயிட்டுருக்கு. இந்த கியூவும் லூவும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த யூக்காக தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த யூ வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் பிடிக்கும்னு சொல்லியிருப்பா, வேணும்ட்டு தான் அந்த ஃப்ளவர்ஸை பிடிக்கும்னு சொல்லியிருப்பா. அதனாலே இவங்க 2 பேரும் அந்த ஃப்ளவர்ஸை வீட்டு ஃபுல்லாக நிரப்பி வச்சிருக்கானுங்க. அந்த ஃப்ளவரை ஏன் வேணும்ட்டே பிடிக்கும்னு சொல்லியிருப்பானா, இந்த ஃப்ளவர்னாலே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப அலர்ஜி. அதில் இருக்க போலன்ஸில் வந்து நம்ம ஹீரோயின் சுவாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். திடீர்னு ஹீரோயின் ரூம் வரைக்கும் அந்த ஸ்மெல்லாம் போது போல் நம்ம ஹீரோனுக்கு மறுபடியும் வீசிங் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருது. மூச்செல்லாம் ரொம்ப வாங்குது. என்னது என்னாச்சு இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி 2 நாள் நடக்கக்கூட முடியல. அந்த ஸ்ப்ரே மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவாங்களே வீசிங் வந்தா, அதை எடுத்து தேடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் இருக்கிற இடத்துல தேடி தேடி சுற்றிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஹீரோனோட இடத்த நெருங்கிட்டாரு. ஹீரோயின் இடத்துக்கிட்ட போயிட்டு இந்த இடத்துல எங்கே ஹீரோனோட வீடு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரிட்டர்ன் ஃப்ளைட்டும் ஆல்ரெடி புக் பண்ணிட்டார் போல. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எங்கே இருக்கான்னு பார்க்க வந்து இப்போ தான் தேடவே ஆரம்பிக்க போகிறாங்க அந்த இடத்துல போயிட்டு. அப்போது இவங்க 3 பேரும் பார்த்தா பர்த்டே செலிப்ரேஷனும் இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் மூச்சு திணறிக்கிட்டு மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கா. அங்கே என்னன்னு பார்த்தா ரூம் ஃபுல்லாக ஒரே பூவாக இருக்குது. வர ஃபோர்ஸில் அதெல்லாம் தள்ளி விட்டுறாளா. இந்த கியூ ஒன்னே நம்ம ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறான்னா, என்னடி பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் சுற்றிட்டு இருக்க போல, இந்த செலிப்ரேஷனே கேன்சல் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனால ஒரு வார்த்தை அங்கே பேச முடியல. அவளை மூச்சு திணறும் போது போய் அவனுக்காக பதிலாக சொல்ல முடியும். என்னடா இப்படி ஹெல்ப் கூட பண்ணாமல் இப்படி கேட்டுட்டு இருக்கா நீ கேள்வி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோன் அந்த ஸ்ப்ரேவை கண்டுபிடிச்சிடுறாங்க, எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ரொம்ப மூச்சு வாங்குது. மூச்சு வாங்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா. அப்போ இதெல்லாம் அவனுங்க 2 பேர் பார்க்குறானுங்க. பார்த்துக்கிட்டு முதல்ல ஷாக் ஆகுறானுங்க. ஓ வேலை உண்மையாகவே அவளுக்கு உடம்பு சரியில்லையா, ரொம்ப மூச்சு திணறுதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோன் அப்போ கோவத்தில் கத்துறாங்க, டே 2 பேரும் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களாடா, எனக்கு எதனால அலர்ஜி, எதனால இந்த வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா, ஏன் இப்படி மறந்து போய் இப்படி ஆயிட்டீங்கன்னு சொல்லும் போது அப்போ அந்த கியூ1 லூவா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை உனக்கு வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னு நினச்சோம், நீ நடிக்கிறியா அப்படின்ற எங்களுக்கு டவுட்டு கூட இருக்குன்ற மாதிரி ஓவராக பேசிடுறானுங்க. அப்போது இந்த யூ இருக்கால என்ன உடனே வந்து இவனுங்க அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்போ அந்த யூ ஒன்னே அதிகம் கால் வலிக்குதுன்ற மாதிரி வேணும்ட்டு கீழே விழுந்து நடிக்கிறா. அந்த 2 பேரும் நான் அதனால தான் அப்பயே சொன்னேன் நம்ம ஹாஸ்பிட்டல் போனான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கானுங்களா. ஹீரோனுக்கு இதை பார்த்தா இங்கே மூச்சு திணறி உயிரே போகிற அளவுக்கு ஒருத்தி வந்து நின்றுட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னா காலில் அடிபட்டிருக்கு நான் சும்மா சொல்கிறதுக்குலாம் போய் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் பார்த்துட்டு இருக்காங்க. லூ போகும்போது இந்த யூவை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட வர, உன்னை போயிட்டு வந்து பேசிக்கிறேன், நீ நடிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனை பார்த்து பேசிட்டு போவேன்னா. ஹீரோயினுக்கா சும்மா போயிருந்தா கூட பரவாயில்ல, இப்படி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டு ஹீரோனை ஹர்ட் பண்ணிடுச்சு. நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. அழுவறதா சிரிக்கிறதான் தெரியாமல் பழைசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. சின்ன வயசில் வந்து ஹீரோயினோட அம்மா வந்து இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, லூவும் இந்த கியூவும், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்திருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்போது ஹீரோயினோட அம்மாவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த குட்டி பசங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோனை இன்ட்ரடியூஸ் பண்ணி இனிமேல் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கூட விளையாடுன்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இந்த 2 பேரோட அம்மா கிட்ட பேச போயிருப்பாங்க. இதில் என்னன்னா இந்த 2 பேருமே வந்து அண்ணன் தம்பி. லூ வந்து அண்ணன், கியூ வந்து தம்பி. 2 பேருக்கும் ஒரே பொண்ணு மேலே ஆசை வந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. அப்புறம் போக போக பார்த்தா நான் ஹீரோனை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு நிறைய சாக்லேட் வாங்கி கொடுக்குறதுன்னு மாற்றி மாற்றி பண்ணியிருப்பானுங்க. என்னென்னா நம்ம ஹீரோயின் வந்து இவங்க 2 பேருக்கும் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஊரில் இருந்திருப்பாங்கள்ல, அப்போ இருக்கும்போதே நம்ம ஹீரோக்கு ஹீரோனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பெருசாக வளர்றானுங்க. ஒருத்தன் கியூ இருக்கான்ல, அவன் வந்து இந்த கார் ரேஸ்லாம் ஓட்டுருவேன், ரொம்ப ஃபேமஸ் ஆனவன். இந்த லூ வந்து ஒரு கம்பெனிக்கு பிரசிடென்ட்டு. 2 பேருக்கும் என்ன வேலை அந்த டைமில் இருந்தாலும் சரி, லஞ்ச் டைம் ஆனால் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இருந்தாலும் சரி மீட்டிங் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தள்ளி வைங்க, கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவானுங்க. அவனுமே ரேஸ் ஓட்ட மாட்டான், வீட்டுக்கு கிளம்பி போயிடுவான். ஹீரோயினா என்ன வேலை இருக்க டைமில் 2 பேரும் எங்கே வந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டால் 2 பேரும் அடுத்த நிமிஷமே ஆமாம் நாங்கள் தானே உன்னை பார்த்துக்கணும், எங்களுக்காக தானே என் கூட வந்து இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடெலாம் உனக்காகவே ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணுவேன் டெய்லின்ற மாதிரி ஹீரோனுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொடுத்துருப்பாங்க. உண்மையாகவே அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு வந்துட்டா அப்படின்றதுக்காக இத்தனை வருஷமாக கூட அந்த பொண்ணை
மறக்கலாமா, அது தப்பு தானே. அதுதான் இப்போ ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கலையே, எனக்கு இவ்வளோ உடம்புல பிரச்சனை இருந்தும் கண்டுக்கலையே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே புலான்னு போகும்போது திடீர்னு கு வந்து ஹீரோனோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு முதல்ல ஷாக் ஆகுது. அட்ட இவர் யாராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோனு கேட்டுடுறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிச்சிடறாரு, நான் தான் வந்து கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட ஹீரோனுக்குமே ஞாபகம் வந்தது. அம்மா ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லிப்பாங்களே, தாத்தா சொன்ன பேச்சை மீறக்கூடாது, நீ வந்து அவரை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் எப்போ எடுத்த முடிவுன்னு சொன்னதுனால நம்ம ஹீரோனுமே உங்களை எனக்கு தெரியும் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா என் பிரைடு வந்து நான் திரும்ப கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போது அப்போ ஹீரோயின் பார்க்குறாங்க, என்ன கூட்டிகிட்டு போக வந்தீங்களா, திடீர்னு வந்து நிற்கிறீங்களே எப்படி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவனுங்க 2 பேரும் வர கஷ்டப்படுத்திட்டு போயிட்டானுங்க. நம்ம ஹீரோனா இனிமேல் இங்கேருந்து போனால் சரிடா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ ஹீரோ வேற, நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு முன்னாடி வந்து நிற்கிறேன்ல, உனக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்கா, என் மேலே எதுனா கோவப்படுறியா நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது நம்ம ஹீரோனா இல்லை ஆக்சுவலி நீங்கள் என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறது எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, நான் உடனே வரேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாரு, எனக்கும் எல்லாமே தெரியும், நீ இங்கே யார் கூட ஸ்டே பண்ணேன்னு எல்லாமே தெரியும், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நானும் எல்லா பிரச்சனையும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோன் அப்பப்போ வந்து அவங்க கிட்ட அந்த 2 பசங்க இருக்காங்களே ரொம்ப ஓவராக பண்ணும்போது ஹீரோன் வந்து ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க அம்மா கிட்ட. அதை வந்து ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோ கிட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல். அதனால ஹீரோ வந்து உன்னை நான் இனிமேல் பத்திரமா பார்த்துக்கிறேன், என் கூட வா அப்படின்ற மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோனும் கண்டிப்பாக இன்றைக்கே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரே சந்தோஷமாயிடுது, ஓ இவ இன்றைக்கே என் கூட வரலாம், அப்போ இன்றைக்கே நம்ம இங்கேருந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒன்று ஹீரோயின் கையை பிடிச்சி உனக்காக ஒரு பர்ஃபெக்டான மேரேஜ் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு இதை கேட்டோடனே கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் வருது. ஏன்னா நம்ம கேர் பண்ணிக்க, அதாவது நம்மளை கேர் பண்ணிக்க ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனோட கையை பிடிச்சி நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வா, நீ என் கூட வா, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் பத்திரமா பார்த்துப்பேன்ட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி வரதான் உன்னோட கையை விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு காரில் கூட்டிகிட்டு போய் ஹீரோனை உட்கார வைக்கிறாரா. நம்ம ஹீரோனுக்கா மெசேஜாக வந்துட்டுருக்கு. யார் மெசேஜ் பண்ணுறான்னு பார்த்தா அந்த யூஸாக மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போனவ என்ன பண்ணுறான்னா ஏதோ ஃபோட்டோ அனுப்பியிருப்பாப்புல, வீட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்களா, அந்த ஃபோட்டோ அனுப்பி இந்த ஃபோட்டோக்கு ஏன் சிஸ்டர் நீங்கள் லைக்கே பண்ணல, லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அனுப்பிச்சிட்டு இருக்கா. ஹீரோன் அதை பார்க்குறாங்க, இருங்க என்ஜாய் பண்ணுங்க, இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும் போது அப்போ திரும்ப என்ன மெசேஜ் பண்ணுறான்னா, சிஸ்டர் நான் வந்து ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லிடுறேன், இனிமேல் வந்து இவங்க 2 பேருக்கு நான் தான் முக்கியம்னு நினைக்கிறேன், இனிமேல் எங்கள் லைஃப்குள்ளே நீங்கள் வராதிங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, ஏன்னா இவங்க 2 பேரும் இனிமேல் என்னதை பார்த்துப்பாங்க, உங்களுக்கு இந்த வேலை தேவையில்லாதது, அதனால் இங்கேருந்து போயிடுங்கன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கா. ஹீரோனுக்கா அடி பாவி, நீ பாட்டுக்கு நடுவில் வந்துட்டு நீ என்கிட்ட இப்படி பேசுறியா, ரொம்ப காமெடியாக இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோன் பிளாக் பண்ணுறாங்க. ஒருத்தர் காண்டாக்டில் 3 பேர் நம்பரே பிளாக் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே அவள் பாஸ்டெல்லாம் மறந்துட்டு நம்ம கூட லைஃப்பை வாழ வர அப்படின்னு தான் நினச்சிட்டு சிரிக்க நம்ம ஹீரோனை சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த லூவையும் கியூவை தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இவ கூட்டிகிட்டு போயிருப்பாங்களே, இவ கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ரொம்ப நடிக்கிற கால் வலிக்குதுன்ட்டு அங்கே போய் பார்த்தா இவளை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா வீட்டில் யாருமே இல்லை, அங்கங்கே பொருள் இல்லை களைஞ்ச மாதிரி இருக்குது. லூவும் கியூவும் என்னாச்சுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. எங்கே போனா இவா, இந்த ஜியா எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த யூ என்ன பண்ணுறான்னா, ஒருவேளை அவங்க இங்கே எங்கேன்னா வெளியே போயிருப்பாங்களோ கோவத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த கியூவா இல்லை வாய்ப்பே இல்லை, அவள் எங்ககிட்ட சொல்லாமல் எங்கேயும் இங்கேருந்து போக மாட்டா, கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது இருப்பான், நாங்கள் ரூமில் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இடத்துலலாம் தேடி பார்க்கலான்னு பார்க்குறாங்க. எங்கன்னா கூப்பிட்டு பார்த்தா நம்ம ஹீரோனை வரமாட்டாங்களா, கத்தி கூப்பிட்டா வரலான்றதுனால பெட்ரூமுக்கும் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா பெட்ஷீட்டெல்லாம் கலைஞ்சிருக்கு. என்னென்னு பார்த்தா ஹீரோனோட அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. திங்ஸ் எல்லாம் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க மீதி பேர்லாம், இந்த கியூவும் லூவும். அது மட்டும் இல்லாமல் இவங்க சைல்டுஹுட்டில் எடுத்திருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்ல குரூப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதெல்லாம் ஹீரோயின் செம கோவத்தை எரிச்சு போட்டுகிட்டே போயிட்டாங்க. அந்த கியூ அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு என்னவ இதே எரிச்சு போட்டுட்டு போயிருக்கா, அவ்வளோ கோவமா அவளுக்கு நம்ம மேலே, அவ்வளோ கோவம் இருந்தால் எப்படி இந்த ஃபோட்டோவே எரிச்சிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த யூ வேற, எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் கோவத்தில் இங்கேருந்து போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், நான் வேணா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரவா இந்த வீட்டுக்கு அப்படின்னு நம்ம கேட்க ஒன்றுக்கு ஒன்று வாய் மூட்ரி, நான் வர அவள் எங்கே போயிட்டான்னு தெரியலன்னு காண்டில் இருக்கேன், நீ எந்த நேரத்தில் எதை கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல இந்த யூ ஒன்னே சரி நீங்கள் கால் பண்ணியாவது பாருங்களேன்னு சொல்லும் போது லூவும் கியூவும் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஸ்ட்ரெயிட்டாக அவளை கால் பண்ணி கேட்டலான்னு சொல்லிட்டு ஹீரோனோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஹீரோன் ஆல்ரெடி அவங்க 3 பேரோட நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்களே, எப்படி கால் போக மாட்டேங்குது, அதனால பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த லூ ஒன்னே என்ன பண்ணுறான்னா ஹீரோனோட அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டலான்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மாக்கே கால் பண்ணுறான். கியூவும் வந்து இதான் நல்ல ஐடியான்ற மாதிரி கால் பண்ண சொல்லிட்டு இருக்கான்.
அங்கே கால் பண்ணி இவங்க 2 பேருமே வந்து இல்லை ஆண்டி எனக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை, நாங்கள் வெளியே போயிட்டு வந்து இங்கே ஜியா இருக்கலான்னு பார்த்தா ஜியாவை காணோம், என்னாச்சுன்னு தெரிலன்ற மாதிரி சொல்லும் போது அவங்க அம்மா அப்பா தான் சொல்கிறாங்க, இல்லை எங்கள் ஃபேமிலியில் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனு, உனக்கு எதுவும் தெரியாதா, சரி ஓகே நான் வேணால் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வேணால் வாங்க, ஆனால் என்ன ஃபங்க்ஷனில் நான் சொல்ல மாட்டேன், யாருக்கு ஃபங்க்ஷனும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கியூக்குள்ளுக்கும் ஏன் உங்கள் சஸ்பென்ஸாக வச்சுட்டு இருக்காங்க. சரி இப்போ வரைக்கும் ஜியா வந்து சேஃபாக தான் இருக்கான், எங்கேயும் தொலைஞ்சு போகல, அவளோட வீட்டுக்கு தான் போயிருக்கான்றது இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சிடுது. ஆனால் இது வரைக்குமே ஜியா வந்து எவ்வளோ ரிச்சான பொண்ணுன்றது இவங்களுக்கு தெரியவும் தெரியாது, அவள் கூவை கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயமும் இவங்களுக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் சரி வரேன்னு சொல்லிட்டாங்களா, நெக்ஸ்ட் டேவே ஆன்ட்டி கொடுத்த லொக்கேஷன் இங்கே போய் நின்றுட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா அங்கே இருக்க காட்ஸ் வந்து இன்விடேஷன் இல்லாமல் உங்களெல்லாம் உள்ளே விட முடியாது அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஷாக்கு. அவ்வளோ பெரிய மேரேஜ் ஃபங்க்ஷன் எதுனா நடக்க போதான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது லூ ஒன்று ஹீரோனோட அம்மாவுக்கு கால் பண்ணி ஆன்ட்டி ஹெல்ப் பண்ணுங்க, இன்விடேஷன் இருந்தால் தான் விடுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க. இதில் வேற இந்த யூ பொண்ணு வேற என்ன பண்ணுறான்னா கூட நடுவில் வந்துட்டு எனக்கு இன்னமும் இங்கே கல்யாணம் நடக்க போகிறது கண்டிப்பாக ஜியா சிஸ்டருக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றமா சொல்லிட்டு, சப்போஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி 2 பேரையும் பார்த்து கேட்க அவனுங்க உடனே விளையாட்டுக்கு சொல்கிறானுங்க, சும்மா சொல்கிறானுங்க ஹீரோனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு நினச்சி என்ன சொல்கிறானுங்கன்னா, இல்லை அவெல்லாம் வந்து கல்யாணம்னா நாங்கள் வந்து உன்னை வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறோம் அவளுக்கு பதிலாக அப்படின்றமா சொல்ல, இவளுக்கா அதை நம்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். உண்மையாவா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு மனசில் வந்து கண்டிப்பாக இந்த கல்யாணம் ஜியாவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது சைடில் பார்த்தா ஒரு இந்த வெட்டிங்லாம் முடிச்சுட்டு காரில் போவாங்களே டெக்கரேஷன் கார், அந்த கார் வந்து உள்ளே போகுது. அதில் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபேஸு ஹீரோயின் உக்காந்துட்டு இருக்கா. இதை வேற இந்த யூ பொண்ணு பார்த்துடலாம். பார்த்த உடனே 2 பேரையும் பார்த்து ஐயோ அங்கே பாருங்களேன் பிரைட் மாதிரி ரெடி ஆகிட்டு போகிறா ஜியா சிஸ்டர் வந்து இப்படி ரெடி ஆகிட்டு போகிறாங்க, அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு தான் கல்யாணம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல மீதி இருக்க 2 பேரும் எட்டி பார்க்குறானுங்க. எங்கடி என்ன சொல்லிட்டு இருக்க, உண்மையாவா அவளையா பார்த்த, இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது, எங்ககிட்ட சொல்லாமல் அவள் எப்படி தனியாக போய் கல்யாணம் பண்ணிப்பா, எந்த டெசிஷனாக இருந்தாலும் நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதில் இந்த யூ வர என்ன வேணுங்க இப்போ தானே நல்லா என்கிட்ட பேசினானுங்க திடீர்னு இப்படி மாற்றி பேசுகிறானுங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த லூ வர கடுப்பில் கத்திட்டு இருக்கான், அவள் எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு யூ ஒன்னே சரி அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களே ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க, நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா அவங்களுக்கு பதில் அப்படின்ற மாதிரி கேட்க மீதி இருக்க 2 பேரும் இவளை பார்த்து முறைச்சிக்கிட்டு இங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரியாமல் இப்போ வேற ஒருத்தி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, யூவா இதுக்கு மேலே என்ன பேசினாலும் இவனுங்க கண்டுக்க மாட்டானுங்க போலேன்ற மாதிரி தான் நின்றுட்டு இருக்கா. இதில் லூ வர இல்லை கண்டிப்பாக வந்து ஜியா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, அவள் கல்யாணம் பண்ணிக்கத்தான் இருந்தால் எங்கள் 2 பேரில் யாருன்னா ஒருத்தரை தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாகணும், ஏன்னா நாங்கள் 3 பேர் அவ்வளோ க்ளோஸ்ன்ற மாதிரி இவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 3 பேர் ரெடி ஆகிட்டு அந்த வெட்டிங்குள்ளே போயிட்டாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வந்து ஜியா வந்து பிரைடாக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ளே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ லூ வந்து டோருக்கு வெளியே பார்க்குறான்னா ஒரு குட்டி பாப்பா வந்து அந்த டோருக்கு வெளியே கிராஸ் பண்ணி போகும்போது கத்திக்கிட்டே போறா, பிரைடுக்கு ரொம்ப சூப்பராக இருக்காங்க அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே போறாளா. இப்போ அந்த லூ மட்டும் இல்லாமல் மீதி 3 பேருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அங்கே நடந்து வந்துட்டு இருக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோனு தான். அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க கையை கோத்துக்கிட்டு. இவங்க 2 பேரும் கிராஸ் பண்ணி போத்த வர இந்த லூவும் கியூவும் பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே ஷாக்கு, யூவும் பார்த்துட்டு தான் இருக்கா. ஆனால் ஷாக் வந்து லூக்கும் கியூக்கும் தான். இன்னும் இப்போ உண்மையிலே இவ தான் கல்யாணம் பண்ணிக்க போறாளா, இவ தான் கல்யாணம் போனான்ற மாதிரி பார்த்துட்டு ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கவங்களாம் என்ன நடக்குதுங்க, ஒருவேளை இவங்க தான் கப்பல்ஸா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ இந்த லூ வர இது எப்படி நடக்கும், இது நடக்கக்கூடாது, இந்த கல்யாணத்தை போய் நான் நிறுத்தி ஆகணும், அவள் எப்படி பிரைடாக இருப்பா, கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வந்து இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணோம். அவள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஏதோ முடிவு எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன், நம்ம போகலாம் அவட்ட பேசலான்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே போகலான்னு பார்க்குறாங்க. அதாவது அவ்வளோ பெரிய கூட்டத்தில் பிரைட் ரூமுக்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி 2 பேரும் ஃபோர்ஸாக கிளம்பிட்டு இருக்காங்களா. அந்த கூட்டத்தையும் மீறி கிளம்ப பிரைட் ரூமுக்கு முன்னாடி நிறைய காட்ஸ்லாம் நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் யார், நீங்கள் பாட்டுக்குள்ளே வந்துடுவீங்களா, பிரைட் ரூமுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா, நீங்கள் பாட்டுக்குள்ளே வந்து பிரைட் ரூமுக்குள்ளே நுழையிறதுக்காக நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த லூவா டேய் யாரா நீ, ஒழுங்கா என் வழியை விட்டு ஓடி போயிடு, இருக்கிற கோவத்தில் உன்னை போட்டு அடிச்சிடுவேன்ற மாதிரி இந்த லூவும் கியூவும் அந்த காட்ஸையே போட்டு மிரட்ட ஆல்ரெடி அங்கே 5-6 பேர் இருக்காங்க. அந்த காட்ஸ்லாம் அவங்க வந்து யாருக்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ பெரிய ஃபேமிலி கல்யாணத்துக்கு வந்து யாரை ஆப்போஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கோன்னு உனக்கு தெரியுதா, நாங்கள் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கோன்னு தெரியாமல் நீ பாட்டுக்குள்ளே பூந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த யூவனே இல்லை சார் நீங்கள் எதை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நாங்கள் 3 பேருமே வந்து பிரைடோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கே ஷாக் ஆகுது. என்ன பிரைடோட ஃப்ரெண்ட்ஸா, சரி உங்கள் பேர்லாம் என்ன சொல்லுங்கள், நான் போய் உள்ளே போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து வெளியே வந்து என்ன சொல்கிறாருன்னா பிரைடுக்கு உங்களை யாருன்னே தெரியலையும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட லூ வந்து அவள் எப்படி அப்படி சொல்லுவா, ஜியா எப்படி நம்மளே தெரியலன்னு சொல்லுவா, அவ்வளோ தைரியமா அவளுக்கு, ஏன்
அப்படி பண்ணிட்டு இருக்கா, நம்ம என்ன அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. இந்த யூ வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கா 2 பேரும் மறுபடியும் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. மறுபடியும் இவங்கள கத்திட்டு இருக்காங்க. 2 பேரும் கத்துறானுங்க, டேய் நீ தான் பேரை மாற்றி சொல்லியிருப்பேன்ட்டு. ஆனால் அவர் வந்து நான் பேரை கரெக்டாக தான் சொன்னேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லும் போது கரெக்டாக பிரைடே வெளியே வந்துடுறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த கல்யாணம் நம்ம ஹீரோனுக்கும் கிடையாது. இந்த கல்யாணம் வந்து ஹீரோனோட கசின்க்கும் ஹீரோட அங்கிள்க்கும். அப்போ இவங்கள பார்த்தோன்னே நீங்கள் தான் பிரைடா அப்படின்ற மாதிரி ஷாக்கில் கியூவும் லூவும் நின்றுட்டு இருக்கா. பிரைடு பொண்ணும் வந்துட்டு, ஆமாம் நான் தான் பிரைடு. அப்போ நீங்கள் தான் என்ன பார்க்க வந்தீங்களா? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். வந்தது மட்டும் இல்லாமல் ரூமுக்கு முன்னாடி கத்திக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக இப்படி வந்து கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ லூவும் கியூவும், ஓ நீங்கள் தான் பிரைடான்ற மாதிரி மாற்றி அந்த பிரைடு பொண்ணுக்கிட்டே நீ தான் பிரைடான்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்களும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த கியூவும் லூவும், இல்லை நாங்கள் தப்பான ஆளுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப கத்திட்டோங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனுக்கு பாட்டி நின்றுட்டுருக்க. அப்போ அந்த டைமில் ஹீரோன் வந்து ஹீரோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நடக்குது, இவனுங்க 2 பேரும் வரவே மாட்டானுங்கன்னு நினச்சேன், ஆனால் இவங்க 2 பேரும் நம்மளோட மேரேஜ்னு நினச்சி வந்து ரொம்ப கத்திட்டு இருக்கானுங்க. ஆனால் வந்து உங்களோட அங்கிளுக்கும் என்னோட கசினுக்கும் மேரேஜ்ன்றது இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கையை பிடிச்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த மேரேஜில் நடந்த மாதிரி கூட நம்மளோட மேரேஜில் இவங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களால எந்த ப்ராப்ளமும் நம்ம கல்யாணத்துக்கு வராது, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக நான் இருப்பேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன் சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போது ஹீரோ ஹீரோனும் சரிவா நம்ம போகலாம், என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம், அதை போய் சால்வ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா இன்னுமே பிரைட் முன்னாடி நின்று அவனுங்க மாற்றி பேசிகிட்டு இருக்கானுங்களா. ஹீரோன் போயிட்டு பிரைடை பார்த்து சாரின்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த பிரைட் பொண்ணும், எனக்கு தெரியும், சரி என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கோ, உன்னை தேடி தான் வந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இது ரொம்ப ஸ்பெஷல் டே, நீ தான் என்னென்னு பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்ல ஹீரோன்னு சொல்கிறாங்க, அவங்க கசின் கிட்ட தான் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத, நீ உள்ளே போய் ரெடி ஆகு, நான் மீதியெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிரைட் பொண்ணு உள்ளே போயிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த லூவா, ஜியா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்காக எங்ககிட்ட சொல்லாமல் ஊரை விட்டு வந்த, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வேறு உனக்கு தான் கல்யாணம் ஆக போதுன்னு பயந்துட்டு என்னென்னமோ இங்கே வந்து பண்ணிட்டோம், இதெல்லாம் முதல்ல நீ இன்ஃபார்ம் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோன்கிட்டே வந்து ஹீரோனை திட்டிகிட்டு இருக்கான், ஓவராக பேசிகிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஜியா, ஏன் இப்படி சொல்லாமல் வந்த, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட ஹீரோனா நீ பேசுகிற வரைக்கும் பேசுன்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. கியூ ஒன்னே நாங்கள் 2 பேரும் எவ்வளோ கேட்டுட்ருக்கோம் உங்கள்கிட்ட, வாயை மூடி நின்றுட்டுருக்க, இதனால் பேசேன், எதுக்காக பேசாமல் நிற்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோன் அப்போ தான் சொல்கிறாங்க, நான்லாம் அவங்க கூட வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஆனால் இவங்களா, ஏய் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக வந்து யூ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப வான்னு சொல்லவும் ஹீரோன் சொல்கிறாங்க, என்னது நான் மன்னிப்பு கேட்கணுமா, இன்னுமாடா நீ இந்த பேச்சு விடல, நான் எதுக்காகடா யூ கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் என்னடா தப்பு பண்ணேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கெல்லாம் இவனுங்க பேசுறத கேட்டாலே சிரிப்பு தான் வருது, யார் இடத்துல வந்து யாரையும் மன்னிப்பு கேட்க சொல்கிறானுங்க பாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. லூ வேற சொல்கிறான், ஆமாம் நீ யூக்கு பண்ண தப்புக்கெல்லாம் நீ சாரி கேட்டு தான் ஆகணும், அதுக்கப்புறம் நீ வா போய் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லும்போது ஹீரோயின் வரலன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வேற ஹீரோயினும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் பேசுகிறதும் இவங்களுக்கு காமெடியாக இருக்குது இந்த டைமில். அப்போ ஹீரோயின் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அஃபிஷியலாக உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், நான் வந்து திரும்ப வந்து வரப்போகிறது இல்லை உங்கள் கூட, நான் எதுக்காக வரணும், எனக்கு அங்கே என்ன இருக்குது, உங்கள் கூட என்கிட்ட இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது மட்டும் இல்லை நம்மளோட வழி இனிமேல் எல்லாமே தனி வழியாக தான் இருக்கும்னு சொல்லும் போது உனக்கு 2 பேரும் என்னடி சொல்லிட்டு இருக்க நீ, உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சது பைத்தியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சது தான் பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ அவனுங்க 2 பேரும், ஏய் பார்த்து பேசு, எதுக்காக சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நீ குழந்தைத்தனமாக பேசாத, நீ மெச்சூர் ஆகிட்ட, ஒழுங்காக எங்கள் கூட வா, இத்தனை வருஷமாக நம்ம ஒன்றாந்துருக்கோம் தெரியும்ல, திடீர்னு நீ பாட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நான் உங்கள் கூட இருந்து என்ன பண்ண போகிறேன், அதான் உங்களுக்காக தான் யூ வந்துட்டால, யூவை நீங்கள் எனக்கு பதிலாக வச்சுக்கோங்க, என்ன எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி அவளே கேர் பண்ணி இனிமேல் பார்த்துக்கோங்க சரியான்னு சொல்லும்போது அப்போ லூ வந்து அப்போதெல்லாம் கிடையாது, நம்ம தான் ஒன்றா வளர்ந்தோம், நம்ம தான் ஒன்றா இருக்கணும்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து அதெல்லாம் என்னால் திரும்ப வர முடியாது, எதுக்காக திரும்ப சொன்னது சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது கியூ சொல்கிறான், இல்லை நீ ஏதோ வேணும்ட்டே தான் பண்ணுறேன்னு தெரியுது, உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, என்ன எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணும், ஏன் விருப்பத்தோடு தான் நான் இங்கே இருக்கேன், உங்ககிட்ட அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது மறுபடியும் அவனுங்க ஷாக்கில் பார்த்து ஏன்டி இப்படி சொல்கிறேன்னு கேட்டால் ஹீரோயின் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கியூ ஒன்று என்ன முடிஞ்சு போச்சுன்ற என் கூட வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்க போனால் ஹீரோ வந்து ஏய் கையெடுன்ற மாதிரி தட்டி விட்டுறாரு. உடனே இவன் ஹீரோ பார்த்து, டேய் நீ யாரா, நீ எதுக்கு என் கையை தட்டி விடுற அப்படின்னு கேட்டா ஹீரோவா, ஓ நான் யாருன்னு என்கிட்டயே வந்து கேட்குறியா அப்படின்னு சொல்லும்போது லூவோ, ஆமாண்டா நீ யாருன்னு உங்கள்கிட்ட தானே கேட்டாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்னு அப்போ சொல்கிறாங்க, ஓ இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு ஆகணுமான்ற மாதிரி அவங்க 2 பேர் முன்னாடி ஹீரோ கையை நல்லா இறுக்கி பிடிச்சி இவர் தான் என்னோட ஃபியான்சி, நான் இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற சீக்கிரம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க. இதை இவனுங்க கேட்டோன்னே இப்போ தான் நிம்மதியாக இருந்தேன், இன்னைக்கு உன் கல்யாணம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து உன்னோட ஃபியான்சின்னு சொல்லிட்டு ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியேடி அப்படின்ற மாதிரி லூ கத்த ஆரம்பிக்கிறான். ஏன் நடிக்க
நடிக்கிற, பொய் சொல்லாத, நீ எங்ககிட்ட பொய் சொல்கிற, ஃபன் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கியூவும் லூவும் ஹீரோனை பார்த்து திட்டிகிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோன் உண்மையாக சொல்லிடுறாங்க, டே சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்காதீங்கடா, உண்மையை தான் சொல்கிறேன், அவர் ஒன்றும் என்னை ஃபோர்ஸ் பண்ணல, அவர் உண்மையாகவே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் அவரை என்னோட விருப்பத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் இப்படிலாம் சொல்லும் போது ஹீரோயின் கண்ணியே பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவோ அது மட்டும் இல்லை, நான் தான் வந்து கூஸ் இலான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த பேரை கேட்கும் போது அங்கே இருக்க 3 பேருக்கும் ஷாக்கு. இந்த யூக்கெலாம் என்னது கூஸ் இலானா, இந்த பொண்ணுக்கு மட்டும் எப்படி லக்கியான லைஃப்பில் கிடைக்குதுன்னு தெரியல, நான் இன்னுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இவன் என்னதான் வீட்டை விட்டு போனாலும் ரிச்சான ஆளை பார்த்து பிடிச்சிக்கிட்டாலேன்னு பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பார்க்க. அப்போ உடனே இந்த கியூ என்ன பண்ணுறான்னா ஹீரோ மேலே கை வச்சு, நீ என்னதான் பெரிய ஆளாக இருந்துட்டு போனாலும் நீ எங்ககிட்ட இருந்து ஜியாவை பிரிக்க முடியாது, ஜியா அங்கே கூட வந்துருவா, நீ தான் அவளை எதோ ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி எதோ சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போ லூ ஒன்னி நம்ம ஹீரோனை பார்த்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்ன மறந்துட்டேன்னு கேட்க ஹீரோன்னு சொல்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நான் எதுவும் உங்ககிட்ட பேசவும் விரும்பல, எதுக்கு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டேன்ல, அதனால உங்ககிட்ட நான் எதோ பேச விரும்பல, உங்களுக்கான பனிஷ்மெண்ட் இப்போ கிடைக்குன்றமா சொல்லிட்டு இவங்களை வந்து காட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அந்த காட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து இவங்களை 2 பேரையும் காரில் தூக்கி போட்டு கையெல்லாம் கட்டி போட்டு நல்லா அடிச்சுட்டு அவங்க எந்த இடத்துலேருந்து வந்தானுங்களோ அதே இடத்துல போய் தூக்கி போட்டுடுறாங்க. இவனுக்கு 2 பேர் ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கானுங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, கல்யாணத்துலேருந்து வெளியே துரத்திட்டாங்க. இப்போ அவளுக்கும் மறுபடியும் கல்யாணம் ஆக போகுது, ரியலான மேரேஜ், அதுவும் அந்த கூ கூட. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அந்த கூ ஃபோர்ஸ் பண்ணி தான் சியாவை இப்படி தான் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கியூவோ சொல்கிறான், எனக்கும் அதே டவுட் தான், ஆனால் இதை வந்து எதுக்காக அவள் சியா இப்படி முடிவெடுத்து பண்ணா, எனக்கு என்னமோ வீட்டை விட்டு போகிறதுக்கு அவள் முடிவெடுத்தது காரணமே இந்த யூவாக இருப்பாளும் தோணுது. ஏன்னா யூ வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சது. இந்த யூ கிட்ட என்ன விஷயம்னு கேட்டால் எல்லாம் தெரிஞ்சிடும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு 2 பேர் ஆல்ரெடி காண்டில் இருக்காங்க. அந்த டைமில் இந்த யூ வந்துட்டு பேக்கோடு வந்துட்டு இருக்கா. என்ன சொல்கிறான்னா, அதான் வந்து சியா போயிட்டாங்களே, அவங்களுக்கு பதிலாக இனிமேல் உங்கள் கூட நானே இந்த வீட்டில் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து நின்றுட்டு இருக்காளா. அப்போ இவங்க 2 பேருக்கும் செம்ம கடுப்பாகுது. ஆல்ரெடி இவளுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இவ தான் ஏதோ பண்ணிட்டா, அதனால தான் சியா வீட்டை விட்டு போகிறதுக்கு காரணமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு உடனே லூ என்ன பண்ணுறான்னா செம்மையாக மிரட்ட ஆரம்பிக்கிறான், ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, இல்லைனா நீ முதல்ல எங்கேருந்து வந்தியோ அந்த இடத்துக்கே உன்னை அனுப்பி விட்டுருவேன், உன் பேரண்ட்டுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. உண்மையை ஒத்துக்க சொல்கிறாரு, நீ சியாக்கு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவள் சொல்கிறா, இல்லை நான் எதுவும் பண்ணல, நீங்கள் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அப்போ லூ உடனே கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறான் அந்த லூவோ கியூபோ. ஒழுங்கா உண்மையை சொல்லிடி, நீ உண்மையை சொல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்கள் வீட்டில் சொல்லி விட்டுருவேன், உன் பேரண்ட் பற்றி உனக்கே தெரியும், அவங்களுக்கு மட்டும் நீ இருக்கிற இடம் தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியலன்னு சொல்லி மிரட்ட. அப்போ அவள் உடனே இல்லை என் பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிடாதீங்க, என் ஃபோனை வேணால் நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கோங்க, இதில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, வேணால் பாருங்களேன், நான் எந்த தப்பும் பண்ணல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, என்னால் ஒன்றும் ஜியா சிஸ்டர் ஒன்று வீட்டை விட்டு போகலன்னு சொல்லும்போது அப்போ இவனுக்கு 2 பேரும் ஃபோனை வாங்கிட்டு சரி ஃபோனை வந்து மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆளை கூப்பிடுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கால் பண்ண போகிறான். நான் கியூ இதை கேட்டா ஒன்னே இல்லை வேணாம் என் ஃபோனை கொடுங்க, எனக்கு ஒரு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு பிடுங்க போகிறாள்ல. அந்த கியூ ஒன்னே மாட்டிக்கினியா, இப்போ வீட்டுக்குள்ளே வா, ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுன்றது எல்லாம் தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி மறுபடியும் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க இந்த கியூவோ லூவோ. வீட்டுக்கு போயிட்டு இவளுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம், இவளுக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போகிறாங்களா. அதுக்கப்புறம் ரீஸ்டோர் பண்ண ஃபோனை கொடுத்துருப்பாங்களே, ஃபோன் ரீஸ்டோர் ஆகி வந்துடுது. ஃபோனில் இருக்க மெசேஜ் எல்லாம் அப்போ தான் படித்து பார்க்குறாங்க. லாஸ்ட் டைமில் நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோனுக்கு என்னென்ன மெசேஜ் பண்ணியிருப்பா, இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு வராதீங்க, அவங்க 2 பேரும் எனக்கு தான் முக்கியம், நீ வந்து இனிமேல் முக்கியமே இல்லை அவங்க 2 பேருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாள். இதெல்லாம் படித்து பார்த்து கியூ செம்ம கோத்தில் கண்ணத்துலேயே அரைஞ்சி விட்டுற அந்த யூ கண்ணத்துலேயே. அந்த யூ கத்துறா, உங்களுக்காக தான் பண்ணேன், எனக்கு உங்கள் 2 பேரும் பிடிச்சிருக்கு, அந்த கேரிங்கெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த நிமிஷமே செம்மையை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை ரோட்டில் போட்டுடுறாங்க. அவங்க பேரண்ட் கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க போல் அந்த 2 பேரும். அந்த பொண்ணோட பேரண்ட் 2 பேரும் வந்தோடனே அம்மா அப்பா வந்த உடனே இவ்வளோ தான் எல்லா பிரச்சனையும், இவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்கணும், எங்களுக்கு திறமை, நீ இன்னும் எத்தனை நாள் இருப்ப, உன் பாஸ் எங்களுக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை செம்மையாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க, அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி வீட்டை விட்டு எடுத்துகிட்டு போனில்ல காசெல்லாம், அதெல்லாம் எங்கடி, ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு, இப்போ தான் நாங்கள் உன்னை கண்டுபிடிச்சிருக்கோம், இத்தனை நாள் வேலை செஞ்சுன்னு வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தில்ல, என்ன சம்பாரிச்ச ஒழுங்காக கூடன்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு அடிக்க. அவளுக்கு வந்து இப்போ இவங்ககிட்ட தப்பிச்சா போதுன்ற சாமி அப்படின்ற மாதிரி அவள் பாக்ஸ் எல்லாம் திறந்து இதெல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான பொருள், இதை எடுத்து நீங்கள் விற்றுக்கோங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த பொருளை பார்த்துனே அவங்கள வந்து உள்ளே என்ன இருக்குன்னு பாக்ஸில் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு இந்த யூ என்ன பண்ணுறான்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே போயிடுறா. அங்கேயே போயிட்டு வந்து ஹீரோயின் காலில் எப்படியாவது விழுந்துடலாம், அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே போயிடுறாளா. அங்கே போயிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே வந்து காலில் விழுந்துட்டு இருக்கா. ஏன்னா யாருமே இவளை மன்னிக்கிற மாதிரி இல்லை. சரி ஹீரோயின் கிட்டேயாவது மன்னிப்பு கேட்டு அவள் எதனா நம்மளை ஏற்றுக்கிறாலாம் பாப்போம் சொல்லிட்டு வெளியே முட்டி போட்டுட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோயினும் உள்ளே வந்து காஃபி போட்டு ஒன்றா குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவா நீ நல்லா காஃபி போடுவியாமே, கேள்விப்பட்டேன், எனக்கும் காஃபி போட்டு தரியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் போட்டு தரேனேன்ற மாதிரி போட்டு தந்துட்டு இருக்காங்க. நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த டைமில் ரொமான்டிக்காக பேசும்போது மெய்டு வேறு வந்துட்டு, மேடம் உங்களுக்காக வெளியே அந்த பொண்ணு யூருக்கால முட்டி போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, அவள் விருப்பத்தோட முட்டி போட்டானா முட்டி போட்டுக்கிட்டோம், நான் போய் என்ன சொல்லி என்ன பண்ணுறது, அவளுக்கு அதான் வேணும்னா அவள் அதையே பண்ணிக்கிட்டோம், எனக்கு எந்த கேரும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்களா. மெய்டும் போயிடுறாங்க. அப்போது ஹீரோவும் ஹீரோனும் அந்த டைமில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிறத பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நாளைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்ட்டு. அப்போது ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து, நான் இப்படி அவகிட்ட இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறேன், நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நீ கரெக்டான வேலையை தான் இப்போ பண்ணிகிட்ருக்க, அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை தான் நீ கொடுத்துட்ருக்க, நான் உன்னை தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்று ஹீரோனுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா நான் உன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கேன், நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மெய்டு வந்து ஹீரோயின் பேசினதை கேட்டிருப்பாங்களே. அதனால் மெய்டு வந்து இன்னொரு மெய்டு கிட்ட டோர் கிட்ட என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பாஸும் மேடமும் வந்து நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த யூ வெளியே உட்காந்துட்டு தானே இருப்பா, அவள் இதெல்லாம் கேட்டுடுறா இந்த மெய்டு பேசிக்கிறத. இது கேட்டோன்னே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போதுமே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 2 பேர்கிட்டையும் நான் சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் அவங்க 2 பேர் கூட சேர்ந்து போய்ன்ற மாதிரி இவள் வேகமாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரிந்தோன்னே ஓடிட்டுருக்கா அந்த 2 பேரை பார்க்க. ஆனால் பார்க்குறதுக்கு உள்ளே அலோவ் பண்ணலையா, அதனால் கால் பண்ணி சொல்கிறா, இந்த மாதிரி நாளைக்கு வந்து ஜியா வந்து கோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போய் முதல்ல 2 பேர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களாம்மா, இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிது, அதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், நான் வேணாலும் உங்களுக்கு நாளைக்கு அது எந்த இடத்துலன்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த லூமோ சரி காட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோனும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே சைன் போடுறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. ஹீரோ ஒன்னே, நீ ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்க, பயப்படாத, இது எல்லாமே நல்லதுக்கே முடியும், நீ நர்வஸாக இருக்கேன்னு எனக்கு தெரியுது, இந்தா சாக்லேட் சாப்பிடு எல்லாம் சரியாக போய்டுன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைக்கு எப்படி சாக்லேட் கொடுப்பாங்க, இவர் சின்ன வயசில் நம்ம ஹீரோனுக்கு நிறைய சாக்லேட் கொடுத்துருப்பார் போல், அதே மாதிரி இப்பயும் கொடுத்து ஹீரோனுக்கு சாப்பிட சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரா. உள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அதாவது சைன் போட. அங்கே வந்து கரெக்டான டைமில் இந்த லூவும் கியூ வந்துடுறாங்க. கரெக்டான டைமில் நம்ம ஹீரோனுக்கு அது கரெக்டான டைமு, ஏன்னா சைன் போட்டுட்டு ரிங்கெல்லாம் போட்டுட்டு ஆல்ரெடி ஹீரோவும் ஹீரோனும் வெளியே வந்துடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் அது தப்பான டைமு. ஹீரோனு பார்த்த உடனே இவங்க 2 பேர் ஷாக்கில் நின்றுட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஹீரோன் கையில் ரிங் இருக்குது. நம்ம ஹீரோயின் இந்த லூ பார்த்தோன்னே உனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். கியூவும் சொல்கிறான், பரவாயில்ல நீ ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், உனக்கு நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன், இந்த தப்பெல்லாம் நடந்ததுக்கு இந்த பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமே இந்த யூ தான், அந்த யூ வந்து உங்கள்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவா, அந்த உண்மை தெரிஞ்ச அப்புறம் நீ கண்டிப்பாக அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் 2 பேரில் ஆனால் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி கற்றுட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோவா, டேய் உங்கள் 2 பேருக்கும் இன்னும் புரியலையாடா, அவள் எப்படி அவங்க கூட வருவா, அவள் தான் ஆல்ரெடி கிளியராக அவங்க 2 பேர்கிட்ட சொல்லிட்டால, இனிமேல் உங்களோட வழி வந்து எல்லாமே தனியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப தொணத்தொன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்போ இவனுங்க 2 பேரும் வந்து அந்த யூ பின்னாடி நின்றுட்டு இருப்பாளா, அவளை இழுத்து போட்டு முட்டி போட வைக்கிற மாதிரி கிட்ட கொண்டு வந்துட்டு, எல்லா உண்மையும் சொல்லிடி சீக்கிரம் சொல்லு ஜியா கிட்டேன்னு சொல்ல அந்த பொண்ணு உண்மையை சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் நான் இவங்க 2 பேர் மேலே வச்ச ஆசைனால தான் உங்ககிட்ட மாற்றி அப்படி சொல்லிட்டேன், ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டேன், இவங்ககிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கேன், அதாவது இவங்க 2 பேரும் உனக்கு கொடுக்குற கேரிங் எனக்கு பிடிக்கல, அது எனக்கு வரணும்னு நினச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கா, நினச்சிக்கோ எனக்கு என்ன, ஆனால் நீ அப்படி நினச்சன்றதுக்காக இவங்க 2 பேரும் வந்து என்ன நம்பாமல் இருந்தாங்க பார்த்தியா, அதுதான் இவங்க 2 பேர் பண்ண தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவனுங்க 2 பேரும் ஒன்று ஹீரோன் கையை பிடிச்சி வா எங்கள் கூட வந்துடுவா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன் ஒன்னே உள்ள மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்கள்ல, அந்த சர்டிஃபிகேட்டை காட்டுறாங்க. இந்தாங்க 2 பேரும் பார்த்துக்கோங்க, எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டே தந்துட்டாங்க, அது மட்டும் இல்லை நாங்கள் 2 பேரும் அஃபிஷியலாக மேரேஜும் பண்ணிக்க போகிறோம், அந்த மேரேஜுக்கும் வேணால் வரத்தந்தாலும் வந்து பார்த்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கியூ ஒன்னே, இல்லை நான் செகண்ட் மேரேஜ் கூட பண்ணுறதுக்கு ரெடின்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்னே, ஆமாம் அவள் எப்போ டிவோர்ஸ் தரேன்னா நீ செகண்ட் மேரேஜுக்கு யோசிச்சுட்டு இருக்க, என்னம்மா நீ வந்து நான் டிவோர்ஸ் தர ஐடியாவில் இருக்கியா என்ன எனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே ஹீரோனை பார்த்து கேட்க, ஹீரோன் சிரிச்சுக்கிட்டே, அதே இப்படி நான் என் செல்லத்தை டிவோர்ஸ் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சதானே நான் இவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன், மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கினதே அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணுறதுக்கு தான், டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கூட வரத்துக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்க, இந்த 2 பேருக்கும் என்ன பேசணும்னு புரியல, அவ்வளோ மொக்க வாங்கிட்டு 2 பேரும் நின்றுட்டு இருக்கானுங்க. என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோயின் கேட்க மாட்டால, நம்ம ஹீரோயின் கல்யாணமே பண்ணிட்டுன்னு வந்து சர்டிஃபிகேட்டை வந்து கொண்டு வந்து நீட்டிட்டு இருக்கா. ஆனால் இவனுங்க 2 பேரும் மறுபடியும் டிவோர்ஸ் வாங்கிட்டு தயவு செஞ்சு என் கூட வந்து ரீன் கெஞ்சிட்டு இருக்கானுங்க. ஹீரோனா, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் கடைசி வரைக்கும், இவர் கூட தான் நான் இருப்பேன், உங்கள் கூட வரணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது, இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டேன்ல, அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கு வீசிங் வரும்போதெல்லாம் அதை நான் நடிக்கிறேன் தானே சொன்னீங்கன்ற மாதிரி சொல்லும் போது அதெல்லாம் இந்த லூ கண்டுக்காமல், சரி பண்ண தப்புக்கெல்லாம் சாரி, தயவு செஞ்சு என் கூட வந்துடு, இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கியூவும் அதே தான் சொல்கிறான், ஆமாம் இனிமேல் உன்னை வந்து நாங்கள் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறோம், இவ பண்ண தப்புக்காக எங்களை தண்டிச்சாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா கியூ பண்ண தப்பான், இவங்க ஏதோ தப்பே பண்ணாத மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருன்னு சொல்கிறாங்க, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி ஒன்றும் பரப்போகிறது இல்லை, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, பார்த்தீங்களா எங்கள் கையை இனிமேல் யாராலையும் பிரிக்க முடியாது, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம், அதனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து இடத்த காலி பண்ணுறதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து போயிடுறாங்க திட்டி விட்டுட்டு. ஆனால் இதுங்க 2 என்ன பண்ணுதுங்கன்னா தனியாக பாரில் போய் உட்காந்து
வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. இன்னுமே வந்து நம்ம ஹீரோ மேலே சந்தேகப்பட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த கு ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும்னு பேசிட்டு இருக்க. அப்போ யூ பின்னாடி நின்று இருப்பாளா. இந்த யூ பார்த்தோன்னே எனக்கு செம்ம காண்டா வருது. இந்த யூக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் அதாவது ஜியா வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். அதனால இந்த யூக்கு வந்து சரியான தண்டனை நம்ம கொடுக்கணும். அதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்க அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பிளான் பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த டைமில் வந்து யூக்கு என்ன பனிஷ்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துடுறானுங்க. யூ வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கல, அதாவது இவங்க 2 பேர் கூட. அதனால வந்து அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவளா சரி அப்போ இனிமேல் நானே இங்கே இருந்துக்கிறேன், என்னை மன்னிச்சிட்டிங்களா நீங்கள் அப்போ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்கு செம கோவம் வருது. ஆமாம் மன்னிச்சிட்டோம், நீ வா ஏன் உள்ளே வந்து உட்காரு, உன்னை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு முன்னாடி யாரையும் கூட்டு வந்து நிறுத்துறாங்க. அவனை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த பன்னி இருக்கும்ல, அந்த பிக்கோட மீட்டெல்லாம் கட் பண்ணுற ஆள் தானே இவன். அது மட்டும் இல்லை, இவன் வந்து இதுக்கு முன்னாடி யூவோட ஃபியான்சியாக இருந்திருக்கான். இவன் கிட்டலாம் தப்பிக்கணும், வீட்டில் இருக்க அம்மா அப்பா கிட்ட இருந்துலாம் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு ஓடி வந்திருப்பா. அது மட்டும் இல்லை, இவன் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கும் போது எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கறது தான். காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மற்றவங்களுக்காக செலவு பண்ணிக்கிட்டு வீண் செலவு பண்ணிட்டு எல்லாரையும் வந்து பிரச்சனையில் மாட்ட விட்டுட்டு இருந்தவ தான். அப்போ இவ பயப்பட ஆரம்பிச்சுரா, ஏன் என்ன இவன் கூட கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. கியூ சொல்கிறான், நீ பண்ணதுக்கு இவர் தான் கரெக்டாக இருப்பாங்க, எங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டியில, இப்போ இவர் கூட போயிரு, உன்னால் தான் ஜியா எங்களை விட்டு பிரிஞ்சு போனான்னு சொல்லிட்டு அந்த பண்ணி வெட்டுறாருல, அவர் கூட போகிறதுக்கு இவளை ரெடி பண்ணிட்டு இருக்கா. இவ பயந்துட்டு இருக்கா, வேணாம் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க 2 பேர் வந்து இங்கேருந்து போய் தொலைன்ற மாதிரி அந்த பண்ணி வெற்றவர் இருக்கார்ல, அவர் கூட வந்து இந்த யூவை அனுப்பி விட்டுற. அந்த யூ கதறிட்டு இருக்கா, என்னை விட்டுருங்கன்ட்டு. அண்ணா அங்கே இருக்கவங்க ஒத்துக்கல, நீ எனக்கு ஒய்ஃப் ஆக போகிறவ, இனிமேல் எதுவும் மாறாது, அவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. வெட்டிங் ட்ரெஸ்லாம் ஹீரோயின் போட்டு வேறு லெவல் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ராக்கெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்க. அப்போ ஹீரோ ஒன்னே வந்து ஹீரோனோட அழகை ரசிக்கிறதுக்காக வேகமாக கிட்ட வந்துடுறாரு. கிட்ட வந்துட்டு ஹீரோனை பிடிச்சி நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனும் ஓ அப்படியான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோனுக்கு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஹீரோன் ஒரு சின்ன குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போது ஹீரோன் ஒன்னே நம்ம கல்யாணம் கரெக்டாக நடந்துரும்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, நம்ம கல்யாணம் இவ்வளோ பெரிய இடத்துல நடக்கும் தெரியுமா, சூப்பராக உனக்காக பண்ணுவேன், நம்ம கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது, நீ என்ன நம்பு, உன் பின்னாடி நான் எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்னு சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்புகிறேன், அதனால தான் உங்கள் கூட இப்போ இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயின் நல்லா இருக்கே ஹக் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு ரொம்ப ஷை ஆகுது, இன்னும் இவர் நம்ம கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண வராருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ சொல்கிறாரு, பாரு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு நாளைக்கு நம்ம கல்யாணத்தில் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோயினும் என்ன இவர் நம்மளை ரொம்பவே லவ் பண்ணுறாரு போல, அதனால தான் இந்த 2 பேருக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த நாளே வந்து இவனுக்கு 2 பேரும் வந்து ஹீரோனுக்கு எந்த இடத்துல கல்யாணம் நடக்குமோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே தான் கல்யாணம் நடக்க போது நினச்சி முடிவே எடுத்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக ஹீரோனை நம்ம வந்து சமாதானப்படுத்தலாம், அவளை கூட்டிகிட்டு போயிடலாம், கண்டிப்பாக அந்த கூதா வந்து ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கானுங்க இன்னுமே. அப்போ உள்ளே போயிட்டு வெயிட் பண்ணுறானுங்களா, உள்ளே பார்த்தா ஆல்ரெடி ஏகப்பட்ட ரிச்சான ஆளுங்களாக இருக்காங்க உள்ளே ஃபுல்லாக. இவனுங்க உள்ளே போயிட்டு ஷாக்லேயே நின்றுட்டு இருக்கானுங்க. அப்போ திடீர்னு ஹீரோயின் முன்னாடி வர இவனுங்க போய் ஹீரோயின் கையை பிடிக்கலான்னு பார்த்தா திடீர்னு மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போ இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னது என்ன மறைஞ்சு போயிட்டா, எங்கே போயிட்டா ஜியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருப்பார்ல ஆங்கர், அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்ல, கல்யாணத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்ற மாதிரி அவங்க 2 பேரும் சொன்னோடனே அங்கே இருக்க காட்ஸ்லாம் வந்துட்டு இந்த கியூபியும் லூவியும் வந்து தனியாக இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ இவங்களை இழுத்துட்டு போகும்போது கத்திக்கிட்டே இருக்கானுங்க, இல்லை நான் ஜியாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருப்பார்ல ஆங்கர். அதுக்கப்புறம் தான் எப்படி இவங்க 2 பேர் வந்தாங்க, இவங்க 2 பேரும் இங்கே திடீர்னு எப்படி மறைஞ்சு போனாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது எல்லாமே வந்து ஹோலோகிராஃபிக் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டோட டெக்னாலஜி தானா, அதாவது இவங்க 2 பேரும் ஆல்ரெடி வேறு இடத்துல இந்த மாதிரி மேரேஜ் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு, அதை வந்து இவங்க எல்லாருக்கும் இங்கே காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருக்க ஆங்கரும் வந்து சரி இப்போ வந்து நம்மளோட க்ரோம் வந்து பிரைடுக்கு ரிங் போட்டு அவங்களுக்கு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரிங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து எல்லாரும் கை தட்டி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா லாஸ்ட்டாக ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணணும்ல, அந்த டைமில் வந்து ஹீரோவும் எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னதான் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு பொய்யாக ஒரு ப்ரொஜெக்டர் மூலமாக காட்ட வச்சிருந்தாலும் இது வந்து ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கிறது தானே, அது உண்மையாக நடக்கிறது தான். இப்போ ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்க, இதே இவனுக்கு 2 பேரும் வெளியே நின்று பார்த்துட்டு அப்போ உண்மையாகவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஏதோ ட்ரெடிஷ்னலாக வேறு எங்கேயும் வேறு மேரேஜ் ஆகுதுன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு இருக்க. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி வெட்டிங் வந்து இவங்களுக்கு எல்லாரும் போட்டு காமிச்ச அடுத்த நிமிஷமே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு
டெம்பிளில் வந்து ட்ரெடிஷ்னலாக மேரேஜ் நடந்துட்டுருக்கு. அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி ட்ரெடிஷ்னலாக நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சோடனே அந்த கியூவும் லூவும் ஓடி வந்துட்டுருக்காங்க எந்த கோயிலுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. அப்போது 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரு காரில் வந்துட்டுருக்காங்களா. ஆனால் இந்த கியூவுக்கு மட்டும் என்ன ஆகுதுன்னா ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு போயிருப்பான். ஓட்டிகிட்டு போனதுனால கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவனுக்கு வந்து ரொம்ப அடிபட்டுட்டு காலில் செம்ம அடி. அப்போ அங்கே இருக்கவங்களாம் வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா லூ ஒன்னே சரி இவனை அப்புறம் வந்து பார்க்குறேன், முதல்ல இந்த கல்யாணம் என்னாச்சுன்னு தெரியல, அதை போய் ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவன் உடனே வந்து ஹீரோனோட மேரேஜை பார்க்கறதுக்காக காரை எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டான். அங்கே போனோடனே ஹீரோ பார்த்துறாரு. பார்த்தோன்னே என்ன நீ மட்டும் வந்திருக்க, ஆல்ரெடி எங்களுக்கு மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப லேட்டாக வந்துட்டு, இதுக்கு மேலேயும் நீ எதனா பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறியான்ற மாதிரி கேட்க, அப்போ அந்த லூவா டேய் நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம், இப்பெல்லாம் நடக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜியாவை பார்த்து ஜியா உன்னால் வந்து இப்போ ஆல்ரெடி கியூவுக்கு கால் வேற உடஞ்சிருச்சு தெரியுமா, அதுக்கெல்லாம் நீ தான் காரணம், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, ஏன்டா அப்படி வந்து பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா லூவை பார்த்தா சொல்கிறான் நான் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா, நீ வந்து எங்களை தப்பாக புரிஞ்சிட்ருக்க, உனக்கு எல்லா உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ வேக வேகமாக வந்தேன்னு சொல்லிட்டு மறுபடியும் யூக்கு பாரு நாங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டு காட்டிட்டு இருக்கான். அதாவது அந்த பிக்கு வெட்டுறாருல அவர்கிட்டே வந்து யூ விட்டுட்டோம், அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் அவர்கிட்டேருந்து கிடச்சிரும், நீ வேணா இந்த வீடியோ நல்லா பாரு உனக்கு இப்போ ஓகே தானேன்ற மாதிரி கேட்க ஹீரோன் அப்போ தான் சொல்கிறாங்க அடைச்சி நீ இவ்வளோ கேவலமான ஆளாக இருக்க, ஒரு பொண்ணுக்கு பிடிக்காத ஆள்கிட்ட அந்த பொண்ணை அனுப்பி விட்டுருக்க, என்ன தான் அந்த பொண்ணு பண்ண தப்பாக இருந்தாலும் நீ எவ்வளோ கேவலமானவன்றது நீ பண்ண வேலையிலே இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு, உன் மூஞ்சில் பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, எவ்வளோ கேவலமானவனாக இருக்கு, லைஃப்பில் நீங்கள் எல்லாம் போனதுக்கு இப்போ தான் நான் உண்மையாகவே சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த லூ வந்து என்ன இது இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ நான் சந்தோஷப்படுத்த இப்படி பண்ணிட்டு வந்தா இவ வந்து இப்படி பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் தான் அவன் பண்ண தப்பெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிறான். உடனே ஹீரோனை பார்த்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கூட, தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வா, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கானா நம்ம ஹீரோனு கேட்குற மாதிரி இல்லை. அப்போ அவன் ஒன்னே டே எல்லாம் உன்னால் தாண்டா அப்படின்ற மாதிரி கூவை பார்த்து திட்டிட்டு இருக்கான். உடனே கூவோட மூஞ்சில் ஒரு பஞ்சு கொடுக்க போயிட்டான்னா லைட்டாக பட்டுடுது. ஆனால் ஹீரோக்கு செமக்கோ வந்துடுது, என்ன தைரியம் வந்து எண்ணி அடிப்புன்னு சொல்லிட்டு அவன் ஒரு அடி நம்ம ஹீரோ கொடுத்தா நம்ம ஹீரோ 10 அடி அவனுக்கு திருப்பி கொடுத்துடுறாரு. செம்ம அடி அடிச்சு விட்டுற. அப்போ அவனு வந்து என்ன நீ அடிச்சியாடா, உனக்கு அவ்வளோ தைரியமான்ற மாதிரி கேட்க ஹீரோ ஒன்னே ஆமாண்டா உன்னால் என்னடா பண்ண முடியும், நீ என்ன பண்ணுறேன்னு நானும் தான் பார்க்குறேன், உனக்கு இன்னுமே நான் அதிகம் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்க. அப்போ அவன் ஒன்னே டே நீ பணக்காரன்றதுனால ரொம்ப திமிரா பேசாத, உனக்கு எல்லாமே ஒரே நேரத்தில் வந்துடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாரு பக்கத்தில் இருக்க அவரோட அசிஸ்டண்ட்டை பார்த்து இவனோட கம்பெனி வச்சிருக்கான்ல பிரசிடெண்ட்டாக இருக்கான்ல அந்த கம்பெனியை ஃபுல்லாக பேங்க்ரப்ட் பண்ண சொல்லிட அப்படின்ற மாதிரி அவர் ஆர்டர் கொடுத்துரு. இவன் சிரிச்சிட்டு இருக்கான். நீ சொன்னால் இத்தனை வருஷமாக என்கிட்ட இருக்க கஸ்டமர்லாம் கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு எல்லா ஆர்டரையும் கேன்சல் பண்ணிட்டு போயிட போகிறாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு பேச அப்போ ஹீரோ சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் இவனுக்கு கால் வருது. கால் பண்ணவங்க சொல்லிடுறாங்க பாஸ் நம்ம கிட்ட இருந்த எல்லா ப்ராஜெக்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இப்போ நல்லா வில்லுங்காமல் சிரிக்க அவன் கால் பேசி முடிச்சுட்டு என்னடா அது எல்லாமே முடிஞ்சு போச்சு, இவனுக்கு என்ன அவ்வளோ பவரா, இவன் சொன்னோன்னே எல்லாரும் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி பயத்திலே ஷாக்கில் நின்றுருக்கும் போது நம்ம ஹீரோ எல்லாம் புரிஞ்சிச்சான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அவன் உடனே நீ இப்போ இது எல்லாத்தையும் சாதிச்சிருக்கலாம், இதுக்கு மேலே நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை என்ன பண்ண போறேன்றதை நீ போக போக தெரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நம்ம ஹீரோவை மிரட்டி விட்டுட்டாங்கன்னு போயிட்டான்னா இதுக்கு மேலே ஹீரோயின் வந்து அவன்கிட்ட பேசுகிற ஐடியாலே இல்லை. அதனால தான் அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான் அவனுங்களோட ஆளுங்களை கூப்பிட்டுட்டு. அப்போ அவனால் அங்கே எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறமா தான் ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ ஒன்று ஹீரோன்னு பார்த்து இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு, இனிமேல் உனக்காக நான் சப்போர்ட்டிவ் எப்பயுமே இருப்பேன்னு சொல்லும்போது ஹீரோன்னு சொல்கிறாங்க எனக்கு இது அப்போவே தெரிஞ்சிருச்சு, நீங்கள் கொடுத்த கேரிங் எனக்கு, நீங்கள் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நீங்கள் கொடுத்தது தான் எனக்கு ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா பாசமாக பேச அப்போ ஹீரோவும் நீ என்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட் தெரியுமா, நீ பாதியிலே விட்டு போனதுக்கப்புறம் நான் யார் கூடயுமே போய் விளையாடவே இல்லை, உன்னையே தான் நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் நீ எனக்கு கிடச்சிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு உடனே வந்து ஹீரோனை அங்கேயே எல்லோரும் முன்னாடியே கிஸ் பண்ண போகிறாரா. அதுவும் கோயில் முன்னாடியே நம்ம ஹீரோனே இல்லை இது இந்த இடத்துல நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஹீரோனே சரி ஓகே நைட்டு வீட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி லைட்டாக வந்து ரொமான்டிக்காக பேசிட்டு நம்ம ஹீரோனே சரி வாங்க இந்த கிளம்பலான்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. என்னென்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. இந்த கியூ இருக்கான்ல அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னுமே அவன் கண்ணை திறக்கல. இன்றைக்கி தான் அவனுக்கு சரியாகும் போல இருக்குது. அவன் வந்து இப்போ கண்ணை திறக்கிற மாதிரி இருக்க என்னென்னு பார்த்தா அவனுக்கு காலெலாம் நடக்க முடியல அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால. பக்கத்துலேயே இந்த லூ கட்டுறாங்க. அவனுக்கு எல்லாமே போயிடுச்சு. அவன் கம்பெனி எல்லாமே பேங்க்ரேட் ஆகிட்டு எல்லாமே போயிடுச்சு. கையில் காசே கிடையாது. ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கான். அப்போ இந்த கியூ எந்திரிச்சோடனே நம்ம ஹீரோனை பற்றிலாம் கேட்குறான். என்னாச்சுன்ட்டு எல்லாம் கேட்டோன்னே அதுக்கப்புறம் லூ எல்லா உண்மையாக சொல்கிறான். உன்னால் இனிமேல் நடக்க முடியாது, உனக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் கால் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இடுப்பெல்லாமே உடஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை ஜியா வந்து கூவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா, அவள் இனிமேல் நம்ம லைஃப்பில் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கியூக்கு வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியல. லைஃபே முடிஞ்சு போச்சு, என்னால் இனிமேல் நடக்க முடியாது, நான் எப்படி கார் ரேஸ் பண்ணுவேன், லைஃப்பில் இந்த ஜியாவும் போயிட்டா, இதுக்கு மேலே அவள் தான் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அங்கே
இங்கே படுத்துக்கிறான்னா அப்போ அதுக்கப்புறமா வந்து உனக்கு என்னாச்சு இனிமேல் நீ எங்கே வேலை பார்க்க போகிற அப்படின்ற மாதிரி லூ பார்த்து கேட்க லூ சொல்கிறான் இல்லை நான் ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன் அதனால் இங்கேருந்து வேறு ஊருக்கு போயிட்டு நான் வேறு ஜாப்பை பார்க்க போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினை வந்து அங்கே இருக்க டாக்டரில் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஹீரோயினும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய அமௌண்ட் இன்னைக்கு டொனேஷன் பண்ணியிருப்பாங்க போல். அங்கே இருக்க பேஷண்ட்ஸு அங்கே இருக்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் என்கரேஜ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆளுங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நிறைய டொனேஷன் பண்ணதுனால இவங்க வந்து கைத்தட்டி எல்லாரும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ பார்க்க அப்போ நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு, இது எல்லாத்துக்கு காரணமே என் ஒய்ஃப் தான். என் ஒய்ஃப்னால தான் நான் இப்படிலாம் பண்ண ஆரம்பித்தேன். என் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி டொனேஷன் பண்ணுறதுல ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். என் ஒய்ஃப்காகவே தான் நான் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒய்ஃப்னு சொல்ல ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்காகவே இவர் இருக்காரு, நமக்காகவே எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸும் எல்லாம் கை தட்டிட்டு இருக்காங்க ஹீரோனை சுற்றி. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் தானே இவங்களும் அட்மிட் ஆயிருப்பாங்க. இந்த கியூவும் லூவும் வந்து அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க லைஃப்பில் சந்தோஷமாக இருக்காங்க, நமக்கு கொடுத்த தண்டனை இதுதான் போல் அப்படின்ற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே ஹீரோயின் லைஃப்பில் இவங்க போக முடியாதுல்ல. அவ்வளோதான், இந்த மூவி இதோட இங்கே முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.